ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தலைப்பில் பார்த்துருப்பீங்க, வக்கரகாளியம்மன் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, எனக்கு வீடியோ போட டைம் இல்லை. ஸோ நான் வெளியே போகிறதுனால உங்களையும் கூப்பிட்டுட்டு போய் அந்த எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை சேர்த்து அங்கே சொல்லலாம் அப்படின்றது தான் நான் என்னோடய ஐடியாவாக இருந்தது. சரி வாங்க, வக்கரகாளியம்மன் கோயில் போய் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த வக்கரகாளியம்மன் கோயில் ஏன் பேர் வக்கரகாளியம்மன் அப்படின்னு வந்ததுன்றதையும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோரிமேடை தாண்டி போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஆட்சி, நம்ம அதை பாண்டிச்சேரியை தாண்டி தான் நம்ம போகிறோம். தூரத்தில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரத்யங்கா தேவி கோயிலும் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அந்த ஆட்சி லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி நம்ம இதுக்குள்ளே நம்ம போகிறோம். சரி பார்ப்போமா. இப்போ வந்து இந்த கோயிலோடைய வக்கரகாளி அம்மன் எதுக்காக இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கா, முதல்ல வந்து அங்கே வந்து திருவக்கரை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போகிற கோயில் திருவக்கரை. அந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்துக்கும் திண்டிவனத்துக்கும் நடுவில் தான் திருவக்கரை இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து அந்த அம்மனுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா, அந்த திருவக்கரையில் வந்து வக்கரேஸ்வரன் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த அரக்கன் வாழ்ந்த போது என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து தீராத சிவன் பக்தன். அவன் ஒரு சிவன் பக்தன். எப்பயுமே வந்து அவருடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருப்பான். அந்த சிவனை பற்றியே சொல்லிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா, அந்த சிவனோட லிங்கத்தை வந்து டாலராக செஞ்சு போட்டிருக்கான். ஓகேவா. அதனால சிவனை நினச்சிட்டே தியானம் பண்ணி இதே பண்ணிட்டு இருக்கும்போது சிவன் என்ன பண்ணாருன்னா, அவனுடைய பக்தியை கண்டு அவர் சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டான். ஆனால் அவன் கெட்டவன் இல்லை, அவனுக்கு எப்பயுமே கெட்ட எண்ணங்கள் தானே இருக்கும். அப்போ என்னன்னு சொன்னான்னா, என்னை யாரும் அழிக்கக்கூடாது, என்ன நடந்தாலும் என்னை யாரும் அழிக்கக்கூடாது. அப்படின்னா சிவன் வந்து அவனுடைய கழுத்தில் இருக்கிற அவனோட டாலரை போட்டுட்டு சிவன் லிங்கத்தையே போட்டுட்டு இருக்கான். அவன் என்ன நாமத்தையே சொல்லிக்கிறதுனால என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு கண்டிப்பாக ஒரு வரம் கொடுக்கணும். அதே சமயம் இந்த உலகத்தோடைய நன்மையும் புரிஞ்சுட்டு சிவன் என்ன வரம் கொடுக்குறாருன்னா, இந்த லிங்கத்தை நீ கைட்டினா உனக்கு அந்த வரம் வேலை செய்யாது, நீ இந்த லிங்கம் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அந்த வரம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த வக்ரேஸ்வரன் வந்து எப்படி சும்மா இருப்பான், எல்லாருமே நிம்மதி இல்லாமல் விடுறது, எல்லாருமே டென்ஷன் ஆக்குறது, ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். யாருமே அவனை நிம்மதியாகவே இருக்க விடல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயத்த வந்து சிவன் வந்து பெருமாள் கிட்ட முறையிடுறாரு. எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து நானே வரம் கொடுத்தேன், ஸோ அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தான் என்னை இது பண்ணணும்னு சொல்லி விஷ்ணு கிட்ட சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு என்ன பண்ணார், அதுக்கப்புறம் எப்படி வக்கரகாளி அம்மன் பேர் வந்ததுன்றது நம்ம வந்து கோயில் உள்ள போகும்போது, அந்த கோயில்கிட்ட போகும்போது நம்ம சொல்லலாம். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயில்கிட்ட வந்துட்டோம். அதாவது இந்த ஆட்சி தெரியுதா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடை தெருவுலாம் இருக்குது. இந்த ஆட்சி தாண்டி உள்ளே போகும்போது நீங்கள் ஒரு 10 ஸ்டெப்பு எடுத்து வச்சோன்னே பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமான டோக்கன் இருக்குது. ஒன்று 50 ரூபா டோக்கன் இருக்குது, ஒன்று 20 ரூபா டோக்கன் இருக்குது, இன்னொன்று வந்து ஃப்ரீ தரிசனம் இருக்குது. ஸோ 3 விதம் இருக்குது. ஸோ இப்போ இந்த வக்கரகாளி அம்மனுக்கு போகிறீங்க, நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அம்மனை கிட்டேயே பார்க்க போகிறேன், எனக்கு பணம் ஒரு விஷயம் இல்லை, நான் சேர்த்து வச்சுருவேன் அப்படின்னா நீங்கள் 50 ரூபா எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஒரு ஆளுக்கு 50 ரூபா எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லை என்னால் அவ்வளோ பண்ண முடியாது, ஒரு 20 ரூபா கொடுங்க, 20 ரூபா நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, எத்தனை பேருக்கு வேணுமோ. அது கொஞ்சம் கிட்டேயே அனுப்பிடுறாங்க. அம்மன் கிட்ட போக முடியாது, ரொம்ப கிட்ட போக முடியாது, உடனே போன்றாங்க. அதுக்கப்புறம் இல்லை என்னால் நிற்க முடியும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி சீக்கிரமாக போனீங்கன்னா அந்த க்யூவில் நீங்கள் அம்மனை போய் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ அப்போ அந்த 3 பிரிவாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஃப்ரீ தரிசனத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ அதனால் நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் நாளைக்கு போகிறீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் போகலாம். ஓகேவா. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம சன்னதிக்கு போகிறோம். ஸோ இங்கே ஃபோன் அலோடு இல்லை, பட் ஆனால் அந்த கதையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா. அந்த வக்கரகாளி அம்மன் ஏன் பேர் வந்தது அப்படின்னா, அந்த பெருமாள் கிட்ட கொடுத்துட்டார்ல சிவன். உடனே பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அவனுடைய வரத்தை பற்றி கேள்விப்படுறாரு. வரம் எப்படின்னா, சிவனுடைய அந்த டாலரை கைட்டி வைக்கும் போது மட்டும்தான், அதாவது சிவனுடைய அந்த இதை கைட்டி வைக்கும் போது மட்டும்தான் அழிக்க முடியும், இல்லைன்னா அழிக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு பெருமாள் பார்த்தீங்கன்னா. ஆனால் வக்ரேஸ்வரனுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட் அப்படின்னா, அவன் நான்வெஜ் சாப்பிடுவான். அப்போல்லாம் வந்து சிவனை கைட்டி வச்சுட்டு தான் சாப்பிடுவான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் தங்கச்சிக்கிட்ட போயிட்டு அந்த சிவனை கொடுத்துட்டு
அந்த டாலரை கொடுத்துட்டு அவர் போய் சாப்பிட போகும்போது பெருமாள் என்ன பண்ணுறாரு, சங்கு சக்கரத்தை ஏவி அங்கே வந்து அவனை சாவடிச்சிடுறாரு. உடனே பெருமாள் வந்து சாவடிச்சதுனால தான் அவன் அழிஞ்சிடா வக்ரேஸ்வரன். ஆனால் அந்த லிங்கம் யார்கிட்ட மாட்டிக்கிச்சு, அந்த தங்கச்சி கிட்ட மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அவள் சும்மா இருப்பாளா, அவள் சும்மா இல்லை. ஆனால் இப்போ அந்த பெருமாளை அங்கே அழிச்சதுனால அங்கே பெருமாளுடைய சாமி அங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் தங்கச்சி வந்து சும்மாவே இல்லாமல் எல்லாரையும் அந்த அண்ணனை எப்படி சாவடிக்கலாம் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆக்ரோஷம் கோவம் வந்து வக்ரேஸ்வரனோட தங்கச்சி அப்படி எல்லாரையும் சாவடிக்கலாம். ஆனால் அவளுக்கு என்ன விஷயம்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, அதனால யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ சிவன் ஒன்றே முடிவெடுக்கிறாரு. அவளுடைய முடிவெடுக்கிறதுனால பார்வதி தேவி கிட்ட கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நீ தான் இதை பண்ணணும் அப்படின்னா. அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்த வந்து தர்மப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணியாக இருக்கிறவங்கள எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த சிசு என்ன பண்ணுச்சு, உள்ளே இருக்கிற குழந்தை என்ன பண்ணுச்சு, ஒன்றுமே பண்ணல. அப்போ அது வந்து தப்பாயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வக்ரகாளி அம்மன் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த அந்த வயிற்றை கிழிச்சு அவங்க கிட்ட இருக்கிற அந்த சக்கரத்தை எடுத்து வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தைய எடுத்து வலது காதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் போய் பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் பாருங்கள், நீங்கள் வலது காதில் அந்த குழந்தை தொங்கும். இதுதான் அந்த எடுத்துட்டு அந்த வக்ரேஷனோட தங்கச்சியை வந்து அந்த அம்மன் வந்து அழிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைய காதில் போடுறதுனால என்னன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு மோட்சம் கிடச்சிது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மோட்சம் கிடச்சிருச்சு. ஓகேவா, இவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த வக்ரகாளி அம்மன் இந்த வந்து இதனால தான் பேர் வந்துச்சு. ஓகேவா, அந்த வக்ரேஸ்வரனை அழிக்க போய் தான் அந்த ஃபேமிலியே அழிக்க போய் தான் வக்ரகாளி அம்மன் அப்படின்னு வந்தது. அதனால இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மனை பாருங்க, காது கிட்ட பாருங்க, அப்போதான் அதோட பவர் உங்களுக்கு தெரியும். உண்மையாலுமே இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா அப்பாவை வந்து நீங்கள் ஃபாரின்லேருந்து வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதீத ஒரு அன்பு வரும், சந்தோஷம். அது மாதிரி நீங்கள் இந்த கதையோடு பார்க்கும்போது, இந்த உண்மையான கதையை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு அந்த கோயிலில் நிற்கவே சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து தெரியாதவங்களை பார்த்தா எப்படி இருக்கும், அதனால நீங்கள் புரிஞ்சு இந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து நான் போயிருக்கேன், அந்த கோயிலுக்குலாம் போயிருக்கேன், சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த அம்மனை பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் அந்த கதையை தெரிஞ்சுட்டு அவங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் எல்லாருமே போவாங்க. அது வந்து நல்ல பவருள்ள, இது யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா ராகு தோஷம் கேது தோஷம் இருக்கிறவங்க, எனக்கு ஜாதகத்தில் எதுவுமே கல்யாணம் நடக்கலை, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னா நீங்கள் இங்கே போனீங்களா தோஷத்தை நீக்கும் இந்த கோயில் அப்படின்றது இங்கே ஒரு வரலாறே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோயில் இப்போ நம்ம அந்த வக்ரகாளி அம்மன் ஏன் பேர் வந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் முடிஞ்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சள் குங்குமம் கொட்டி அங்கே மேலே விளக்கேற்றி இது ஒரு ஐதீகமாக அங்கே செஞ்சிட்ருக்காங்க. உங்களால் நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் அதுவும் ரெடி பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா இதை தாண்டி போகும்போது தான் பெருமாள் சன்னதி இருக்குது, அப்புறம் சிவன் சன்னதி இருக்குது, முருகர் சன்னதி இருக்குது. ஓகேவா, இப்போ பெருமாள் வந்து சக்கரை வச்சிருக்கிற மாதிரி இருக்காரு. இங்கே வந்து சிவன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவனுக்காக தானே போய் அம்மன் வந்து அந்த வக்ரேஸ்வரனோட தங்கச்சி அழிச்சாங்க. அதனால் சிவன் வந்து அம்மன் ரூபத்திலே இங்கே வச்சுருக்காங்க. ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், அம்மன் ரூபத்திலே இருக்கிறாங்க பாரு, அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கிடச்சிட. அப்புறம் இங்கே முருகர் இருக்கார். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் விற்கிறாங்க. என்னென்ன ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முறுக்கு விற்கிறாங்க, எல்லாடை விற்கிறாங்க, லட்டு விற்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ப்ரிப்பேர்டாக போனீங்கன்னா கொஞ்சம் மணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்லாம்ல, கொஞ்சம் முன்னாடியே எவ்வளோ ஆகும்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். முறுக்கு வந்து 2 பாக்கெட் வந்து 30 ரூபான்னு விற்கிறாங்க, லட்டு 20 ரூபான்னு விற்கிறாங்க, 2 பாக்கெட் எல்லாட 30 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு 200 இல்லை 100 ரூபா எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்நாக்ஸை கூட அங்கே உட்காந்து அழகாக ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு வரலாம். நீங்கள் ப்ரீ பிளான்ட்டோட போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதனால தான் சொன்னேன், ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்குங்க, இதை பற்றி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான வந்து என்னென்னா குரு இருக்கிறாரு. 27 விளக்கு எதுனா இவ்வளோ தோஷம் தீரும் அந்த மாதிரி இந்த போர்டில் எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இவ்வளோ ஆகும் அமௌண்ட்டு. 20 விளக்கு சரி 4 விளக்கு 20 ரூபா, 4 விளக்கு 20 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை பிளான் பண்ணி இந்த டூரை போனீங்கன்னா இந்த பேக்கேஜ் டூரை இவ்வளோ தான் ஆகும். ஸோ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகும். ஸோ ஒரு வேளை என்னால் போக முடியல அப்படின்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் வந்து உண்மையாக இந்த கோயிலுக்கு போகணுன்னா யூடியூப்பை பார்த்துட்டு போகணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. உண்மையாலுமே உங்களுக்கு போகணுன்னா இந்த காளியை உண்மையாலுமே மனசில் நினச்சிக்கிங்க. அந்த காளியை உங்களை கூப்பிடுவா, உங்களை வர வைப்பா. அதனால நீங்கள் வருத்தப்படாதீங்க. நானே உண்மையாலுமே
எனக்கே இப்படி எப்படின்னா நான் சும்மா காளி வந்து நான் பார்க்க தான் எனக்கு இதுவே நடந்தது. அதனால் சின்ன வயசில் போனேன், அதோட எனக்கு இப்போ தான் அது கிடச்சிச்சு. முன்னாடியே நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி போகணும்னு நினச்சேன், என்னால் போக முடியல. பட் அந்த அம்மன் என்னை இப்போ தான் அழைச்சாங்க. ஸோ அதனால் போக முடியாதவங்க வருத்தப்படாதீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வீடியோ வேணும், எப்படிலாம் வேணும்னு சொன்னீங்கன்னா என்னால் தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சஜஷன் சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கும். வக்ரகாளியோடைய அம்மன் எனக்கு அருள் கிடச்சி இன்றைக்கி சொல்ல முடிஞ்சதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம். நன்றி 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 நன்றி.